முதல்ல இன்றைக்கு உலக புகைப்பட கலைஞர்களுடைய தினம். இன்னைக்கு உலக புகைப்பட கலைஞர்களுடைய தினம். அதற்கு இங்கு இருக்கின்ற இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற நமது புகைப்பட கலைஞர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமாக 6 மானிய கோரிக்கைகள் இன்றைக்கு வந்ததுங்க. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் 2 மணி. இப்ப வரைக்கும் 2 மானிய கோரிக்கை தான் இப்ப வரைக்கும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவைத்தலைவர் அவர்கள் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னாரு, இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் நம்ம அவைய முடிக்கலாம் அப்படின்னு. ஆனா அது முடிகிற மாதிரியே இல்ல. மொத்தம் 6 மானிய கோரிக்கையில 2 மானிய கோரிக்கை தான் இப்ப வரைக்கும் பேசப்பட்டிருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு. இது நாங்க எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமாக நம்ம மானிய கோரிக்கையை பத்தி பேசுறது கிடையாது. வேற டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்குதுங்க. சப்ஜெக்ட் வேற 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 சப்ஜெக்ட் போயிட்டே இருக்குங்க. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி மட்டும் 1.25 மணி நேரம் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது என்றைக்கு அந்த சப்ஜெக்ட் வருதோ அப்ப பேசலாம். ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி 1.25 மணி நேரம் சப்ஜெக்ட் டைவர்ட். அப்புறம் வாழ்த்தி பேசுறது, துதி பாடுறது, இதுலவே பாதி போயிருது. அப்புறம் சண்டை போடுறதுல கொஞ்ச நேரம் போகுது. இப்படியே போயிட்டு இருக்கேண்டி மானிய கோரிக்கையில அந்த மானியத்தை பத்தி பேசுறது மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு சட்டமன்றமா இல்ல டெல்லியில இருக்க பார்லிமெண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் வந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல்லா எம்பிக்களை பத்தியும் தொகுதி மறுசீரமைப்பை பத்தியே தான் பேசுறாங்க. நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக, தமிழக மக்களின் வரி பணத்தில் நடக்கின்ற நமது சட்டமன்றம் தமிழக மக்களுக்காக பேசணும். அதுக்காக தான் இன்னைக்கு சபையே நடக்குது. ஆனா இன்னைக்கு மானிய கோரிக்கை 6 சப்ஜெக்ட் விட்டு வேற ஏதேதோ டைவர்ட் ஆகுதுங்க. அது ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனையா இருக்காங்க உள்ள உட்கார்றப்போ. நம்ம எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கோம். தொகுதி சார்பாக, மக்கள் சார்பாக ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுக்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். பட் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதர் சப்ஜெக்ட் பேசுறவங்களுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கே ஒழிய, மக்கள் பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ தமிழ்நாட்டின் பிரச்சனையோ நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக தான் கிடைக்குது. இது உண்மையிலேயே அவைத்தலைவர் கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப வரும்போது கூட அவர்கிட்ட கேட்டுதான் வந்தேன், அண்ணா 2 மணிக்கு முடிக்கிற நீங்க என்னன்னா என்ன செய்யறது எக்ஸ்டன் ஆகி போகுதுன்றாரு. சோ இது அவர் தான் இதை பாத்துக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்றேன். ஆனா மிக நடுநிலையோடு அவர் சரியான முறையில் நடத்தணும்னு நினைக்கிறாரு. பட் டைவர்ஷன் நிறைய இருக்குங்க. அதனால அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா எல்லா துறைக்குமே ஒருத்தர் 2 பேர் தாங்க அமைச்சர்களே பேசுறாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் டைவர்ட் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன், அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம ஃபாஸ்டா முடிக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. இன்னைக்கு எதை பத்தி சொன்னாலும் அவரே பாதி நேரம் அவரே பேசுறதுனாலதான் சப்ஜெக்டும் டைவர்ட் ஆகுது, டைமும் ரொம்ப வலிக்குது. இதுதான் உண்மை நிலை. இதை நான் அமைச்சர்கிட்டையும் நான் நேரா பாக்குற போது நான் சொல்லுவேன். அதனால இன்னைக்கு மெயினா மின்சாரத்துறை தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியம் மானிய கோரிக்கையில. அந்த வகையில பார்த்தா என் தொகுதியில இன்னைக்கு NLCல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். ஆனா விருதாச்சலம் தொகுதியில இருக்கிற மக்களுக்கே மின்சாரம் கிடைக்கிறது இல்ல, விவசாயிகளுக்கு அதுல மின்சாரம் கிடைக்கிறது இல்ல. அதனால உடனடியாக நிச்சயமாக அந்த NLCல இருந்து வருகின்ற அந்த மின்சாரம் தொகுதி மக்களுக்கும் விவசாயத்திற்கும் நிச்சயம் கிடைக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மின்சார பற்றாக்குறை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம். முதலமைச்சர் தன்னுடைய முதல் கையெழுத்திலே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா சொன்னாரே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மின்சார வெட்டு. சோ இதெல்லாம் சரி செய்து மீண்டும் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு கொண்டு வர வேண்டியது மின்சாரத்துறை அமைச்சரின் கடமை, முதலமைச்சரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டுமில்லை, இன்னைக்கு
பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலையே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு மது போதைக்கு அடிமையாகி சட்டம் ஒழுங்கு சீரழிவு வருது. அதனால ஐஐடி, பாலிடெக்னிக் இது போன்ற பல்வேறு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதன் மூலம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அதிகமா தரணும் என்பது இன்னைக்கு சொல்றோம். அதே மாதிரி கேங்மேன், அதாவது மின்சாரத்துறையில வேலை செய்யும் கேங்மேன்கள் மொத்தம் 5391 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை உறுதி செய்யப்படவே இல்லை. சோ இதெல்லாம் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். பட் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வேற வேற டைவர்ஷன் நிறைய இருக்கு. சோ கேங்மேன் அப்படிங்கிறவங்க எவ்வளவு நாள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க. அவங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு சபையில் பேசுவதற்கு டைம் கிடைக்கலைங்க. அதனால பிரஸ் கிட்ட நான் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதனால அந்த கேங்மேனுக்கு 5391 பேருக்கு அரசு உடனடியாக வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்குமே 2000 பேர் 3000 பேருக்கு வேலையே இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும். அவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியுங்களா? பிஇ படிச்சிருக்காங்க, கிராஜுவேட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படவில்லை. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு முதலில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். இளைஞர்களால தான் நாங்கள்லாம் இளைஞர்கள் என்று சொல்லும் இந்த அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அடுத்த விஷயம், இப்ப என் தொகுதியில எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சட்டத்தை பத்தி பேசணும். என் தொகுதியிலேயே பார்த்தா 8 கோர்ட் இருக்கு. ஆனா எந்த பெசிலிட்டியுமே கிடையாது அந்த கோர்ட்ல. இட வசதி இல்லை, தண்ணி வசதி இல்ல, கழிப்பட வசதி இல்ல, பில்டிங் எல்லாம் அந்த காலத்து பில்டிங் இப்படி இருக்கு. அதனாலதான் நான் தொடர்ந்து விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு மாவட்டமாக அறிவிக்கும் போது அங்க உயர்நீதிமன்ற அதே மாதிரி வரும், அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ் வரும், எல்லா பெசிலிட்டி வரும். ஆனா அந்த 8 கோர்ட்டையும் சரி பண்ணணும் அது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இலவச சட்ட ஆலோசனை குழு தமிழ்நாடு முழுக்க அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் துறை சார்ந்த அமைச்சருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு மிகவும் தரம் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் இல்லை, குடிதண்ணீர் சரியில்லை. அந்த கைதிகளையும் மனிதாபிமானத்தோடு மனசுல எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவு, குடிதண்ணீர், சுத்தம் சுகாதாரமான ஒரு விஷயத்தை இந்த அரசு உருவாக்கணும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு, நிச்சயமா கேள்விக்குரிய. எங்க பார்த்தாலும் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரத்தால இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இதையெல்லாம் நிச்சயம் இரும்பு கரம் இல்லை, இன்னும் எஃகு கரம் கொண்டுதான் அடக்கி இந்த சட்டம் ஒழுங்கை கட்டாயம் இந்த அரசு சரி செய்யணும்ன்றதை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மது விலக்கு பத்தியும் வந்தது. 717 கடைகள் மூடப்பட்டதா சொல்றாரு, விலாசத்தோட குடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். நானும் அதுக்காக வெயிட் பண்றேங்க. ஏன்னா இன்னும் விருதாச்சலத்திலேயே அவங்க சொன்ன கடைகள் மூடப்படவில்லை. தமிழ்நாடு முழுக்க இந்த நிலை இருக்கிறது. அதனால 717 கடைகள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் கோவில், பள்ளிக்கூடங்கள், இன்னைக்கு பெண்கள் எதிர்க்கின்ற சமூகத்திற்கு அப்பாற்பட்ட அனைத்து மதுக்கடைகளையும் மூடி இந்த தமிழ்நாடு போதையில்லா ஒரு தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நல்லபடியாக ஸ்கூல்ஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே கொடுக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்தே அதை ட்ரைனிங் பண்ண வேண்டி இருக்கு. கவுன்சிலிங் இன்னைக்கு ரொம்ப தேவை இருக்கு. இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை இருக்குன்னா எது கவுன்சிலிங், இன்னைக்கு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள உருவாக்கணும். நாட்டுப்பற்று வேண்டும் குழந்தைங்களுக்கு. அதே போல இன்னைக்கு ஸ்கவுட், என்சிசி கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவர்களை ஸ்கூல்ல இருந்து நம்ம டெவலப் பண்ணா நிச்சயம் வருங்காலம் நிச்சயம் நல்லபடியாக இருக்கும் என்பதை சொல்ற. ஒரே நிமிஷம். அதே மாதிரி இன்னைக்கு நேத்தே நான் சொன்னேன், நெல்லையில பாலியல் வன்கொடுமை பண்ணவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதை தேமுதிக வரவேற்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ற. விருதாச்சலம் உங்க எல்லாருக்கும் தெரியும், விருதகிரீஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை சார்பா இன்னைக்கு வந்ததுங்க மானிய கோரிக்கை. அங்க ஒரு கோயில் இல்ல, விருதகிரீஸ்வரர் ஆலயம், கொளஞ்சியப்பர் ஆலயம், வேடப்பர் திருக்கோயில், அதே மாதிரி கோரக்க சித்தர் திருக்கோயில், அதே மாதிரி பார்த்தோம்னா செம்பையார் கோவில், இது போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்
விருதாச்சலத்தில் இருக்கிறது. எனவே அறநிலையத்துறை இதில் கவனம் கொண்டு விருதாச்சலத்தில் இருக்கின்ற அத்தனை கோயில்களுக்கும் நிதி உதவி செய்து அதை கோயில் மாநகராக அறிவிக்க வேண்டும் என்றதையும் இந்த கோரிக்கைகளை இன்னைக்கு அவையில் பேச முடியாததுனால இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றேன். மேடம் நீங்க எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. குறிப்பா சொன்னா மக்களுடைய பணம் வீணாகக்கூடாது. எம்எல்ஏ தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் அதே மாதிரி மாசம் சம்பளம் வருது. இப்ப கார் கொடுக்கற மாதிரி இருந்தா அறிந்தாங்க. ஏன் நீ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர ஏன்னு கேட்டா எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருமே இந்த வாரம் எங்க போயிருக்காங்க, ஒரு மாசத்துல எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்க, எத்தனை மக்களை சந்திச்சிருக்காங்கன்னு ஏன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது? எப்படி இருந்தாலும் அவங்களும் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை மக்களை இவ்வளவு ஊரை இந்த கிராமத்தை ஃபாலோ பண்ணிருக்கிறோம், இந்த கிராமத்துக்கு இந்த சேவைகளை முடிஞ்சிருக்க கூடாது. ஏன் எம்எல்ஏக்களுக்கான இந்த டே பிளான் போட்டு அவங்க ஒர்க் ஷீட் கொடுக்க கூடாது? ஏன்னா சம்பளம் வாங்குறாங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்காங்க. இல்ல உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் இது செய்ய வேண்டியது யார்? ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஆனா நான் கவன ஈர்ப்பு வந்தா நான் பேசுவேன். நீங்க சொல்லுங்க. இல்ல கவன ஈர்ப்பு வந்தா நான் கொண்டு வருவேன். எதுக்கு நான் கார் கேட்டதுக்கு சொன்னாங்க. என்னன்னா கார் நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. ஏன்னா அரசு காருன்னு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிஏ இருப்பாங்க இருக்குமா, அவங்க எங்க போறாங்கன்னு ஒரு கண்டிப்பா டீடைல் கொடுத்தாகணும். அப்ப இத ஒரு எம்எல்ஏக்களுக்கு ஒரு திருத்தருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. எம்எல்ஏக்கள் கம்பல்சரியா மக்களை சந்திக்க போகணுங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. கண்டிப்பா அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும் பொழுது இதை பற்றி இதை பற்றி பேசும் வாய்ப்பு கிடைத்தால் உறுதியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொன்ன கருத்தை நான் அவையில் வைப்பேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு அரசு கார் கொடுத்தா அதை வாங்க தயாரா, இல்ல மக்களோட வரிப்பணத்துல தேவையில்ல மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்ல தயாரா? உங்களோட நிலைப்பாடு என்ன? முதல்ல எல்லார்கிட்டயும் கார் இருக்கு. இந்த 150 கோடி ஏழை மக்களுக்கு தந்திருந்தா நல்ல விஷயம் முதல்ல சொன்னது நான். அதனால எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை அவர் திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அவர்கள் என்பது இந்த உலகுக்கு தெரியும். எனக்கு கொடுத்த ஒரு கார் தான் அப்படின்றது ஒன்னும் கிடையாது. நான் கொடுக்கணும் இந்த செகண்ட் கொடுத்துட்டு போயிருவேன். பட் அது கிடையாது. அதுல என்ன நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா கார் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக அந்த கார் கொடுக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம் அனைவருக்கும் அப்படின்னு சமமாக அவர் அறிவிச்சிருக்காரு. அதை நம்ம நெகட்டிவா தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. ஒரு பெரிய மனசோட கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படியும் பாக்குறேன்னா அது ஓகே ரைட், அது முடிஞ்சது. அது மாதிரி இன்னும் விவசாயிகள் பிரச்சனை, வேலை இப்ப நான் சொன்னல வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதே போல சட்டம் ஒழுங்கு, இதுல எல்லாம் இன்னும் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். விண்ணப்பம் கொடுக்க மாட்டோம், கார் இருக்கவங்க விண்ணப்பம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆதவ் பேசியிருக்காரு. திமுக நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்படியே இல்ல, எங்க கிட்டயும் கார் நிறைய இருக்கு. நாங்க இல்ல அப்படி இல்ல. நான் வேணும்னா அது வேணான்னு சொன்னா நானும் மனு கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கார் இல்லாதவங்களுக்கு அந்த கார் போய் சேரும்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. எனவே நிச்சயமாக அப்படி எல்லாரும் மனு கொடுத்தால் தேமுதிகவும் அதை பற்றி பரிசீலிப்போம். முதலமைச்சர் அவரோட ஸ்டாண்டா மாத்திக்கிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு அப்போசிஷன் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் ப்ளீஸ் 543 தான் கேட்டாங்க. ஆனா இப்போ ஒரு லீகல் அசூரன்ஸ் சொல்லிட்டு சாஃப்ட் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க சொல்றாங்க. சோ நீங்க சிஎமோட இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுக்கு தாங்க இன்னைக்கு 1.5 மணி நேரம் டைவர்ட் ஆயிடுச்சு சப்ஜெக்ட். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி பேச போய் தான் மானிய கோரிக்கையில இருந்து டைவர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, இங்க தீர்மானமே நிறைவேற்றி இருக்காங்க. இன்னைக்கு பாதி கட்சி, அதாவது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அதுக்கு ஆதரவா இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக, பாமக, அதே மாதிரி பாஜக. என்னுடைய நிலைப்பாடும் நான் என்ன அன்னைக்கு பதிவு வச்சிருக்கேன்னா, இன்னும் மத்திய அரசு ஒரு சட்ட முன்வடிவு கூட கொண்டு வரவில்லை. இன்னும் அதை பத்தி இன்னும் ஒரு சின்ன ஒர்க் கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நம்ம எதுக்கு அவசரப்பட்டு தீர்மானம் போடுறோம்? அங்க சட்ட முன்வடிவு முதல்ல வரட்டும். அந்த சட்ட முன்வடிவுல அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். அதற்கு பிறகு அதை பத்தி நம்ம ஸ்ட்ராங்கா இறங்கும் போது நம்மளுடைய எதிர்ப்போ ஆதரவோ அந்த நாள் அப்ப நம்ம பேசுவோம் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க சொல்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இப்பவே தீர்மானம் நிறைவேற்றுவோம் சொல்றாங்க. பட் அது நிச்சயம் தமிழ்நாடுக்கு எதிர்ப்பா சென்றால் உறுதியாக தேமுதிக அதை எதிர்க்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற 39 எம்பி 59 எம்பியோ 60 எம்பியோ வந்தால்
உறுதியாக தேமுதிக அதை வரவேற்கும் என்பது எங்க நிலைப்பாடு. ஓகே, உங்களுக்கு வேணுமா காரு? இல்ல அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவங்க கட்சி நிலைப்பாடு இருக்கிறவங்க வேணான்னு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றாங்கல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், உறுதியாக அப்படி எல்லாரும் திரும்பி கொடுக்கட்டும், அப்ப என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுடைய நாள். அதனால முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நினைச்சேன் சட்டசபையில. சோ இங்கதான் வாய்ப்பு, உங்க முன்னாடியே அதை சொல்றேன். அனைவருக்கும் வாழ்த்து. நன்றி நன்றி.